வீட்டில் வந்து டைல்ஸ் வாசப்படியில் டைல்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் முறுக்கு சுடுறதுக்கு ஏற்பாடு பண்ணோம் அன்னைக்கு மாரி. சரின்னா அப்புறம் சாப்பாடு சாப்பிட்ற மாரி வந்துடும் அந்த டயத்தில். இட்லி தோசை எதுவும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் சரி வராது அப்படின்ட்டு உடனே தக்காளி சாதம் செஞ்சுட்டு முறுக்கு சட்டியில் உட்காரலாம், முறுக்கு புளியறதுக்கு உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு தக்காளி சாதம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் எங்கள் பாப்பா எல்லாமே அரிஞ்சு கொடுத்தாங்க, எல்லாருமே சேர்ந்து. நான் மட்டும் அடுப்புக்கிட்ட நின்று எல்லாமே செஞ்சு, எப்பொழுதும் தண்ணி ஊற்றி கொதித்ததுக்கப்புறம் தான் அரிசியை போடுவேன். இன்றைக்கி அவசரத்தில் வந்து அரிசியை போட்டுட்டு தான் இன்றைக்கி தண்ணியே இது பண்ணினேன். எப்படியா இருந்தாலும் கொதித்து சாதம் கரெக்டாக வந்துடும் அப்படின்ட்டு. இதுமாரி சாதம் வந்து நல்லா கரெக்டாக தக்காளி சாதம் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இது நல்லா இருக்கா என்னென்னு ரெடி பண்ணி இதை வச்சுக்கிட்டு டக்குன்னு முறுக்குக்கு மாவு எடுத்து போட்டாச்சு. 3 படி மாவு, எள், ஜீரகம், கொஞ்சமாக வெந்நீரில் பெருங்காயம் போட்டு மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சி தோட்டத்துலேயே தான் வச்சுக்கிட்டோம். தோட்டத்துலேயே வச்சுக்கிட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு முறுக்கு போட ஆரம்பித்தாச்சு. நைட்டு தோட்டத்தில் தான் பற்ற வச்சதுனால கொஞ்சம் சீக்கிரம் நல்லா சீக்கிரமாகவே முறுக்கு நல்லா வெந்து அடுப்புலாம் நல்லா எரிஞ்சிச்சு. விறகடுப்பு தான், சீக்கிரமாக புழிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் அதிரசம்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னு எங்கள் அம்மா வந்து உட்காந்துருந்துச்சு. வந்து நைட்டில் வந்து நாங்கள் அங்கே வந்து முறுக்கு சுடும்போதே எல்லோரும் பேசிக்குவோம். இந்தமாரி முறுக்கு சுட்டாச்சா, வீடு கழுவி விட்டாச்சா, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்போம். இங்கே வந்து பேசுகிறதுக்கும் வேலை இல்லை, நாங்கள் பட்டுக்க எங்கள் வேலை தான். முறுக்கு நைட்டே ஒரு 10 மணி இல்லை 12 மணி ஆகிடுச்சி. கரெக்டாக முறுக்கு புளியறதுக்கு 12 மணி ஆகிடுச்சி. முறுக்கு புழிஞ்சிட்டு காலையில் தான் அதிரசம் புழிஞ்சோம். அதிரசம் தட்டணும், முறுக்கு நல்லா வந்துருந்துச்சு. இதுலேயே வேவாத முறுக்கு எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். போட்ட உடனே எடுத்துடணும் ஒரு முறுக்கை. நாங்கள் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோம் சாப்பிட்றதுக்கு. முறுக்கும் நல்லா வந்துச்சு, அதிரசமும் நல்லா வந்துச்சு. விரவு அடுப்பு நல்லா எரிஞ்சிச்சு. இது மறுநாள் காலையில் அதிரசம் சுடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். அதிரசம் சுட்டு அதிரசம் வந்து ஒன்றா தான் போடணும். அதிரசம் எப்பொழுதும் ஒருத்தவங்க போடணும், ஒருத்தவங்க எடுக்கணும். முறுக்கு அப்படி இல்லை, நம்மளே செஞ்சுக்கலாம். அதிரசம் தட்டி முடிஞ்சாச்சு. ஹாப்பி தீபாவளி.